அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆட்டோகேடில் ரெக்டாங்கிளோடைய ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு முந்தைய வீடியோவில் ஒரு ரெக்டாங்கிளை 2 கார்னர் மட்டும் பேஸ் பண்ணி வரையலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கார்னர் பிக் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் சாம்ஃபர், எலிவேஷன், ஃபில்லட், திக்னஸ், விட்த். இதை பற்றி நம்ம பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கார்னரை பிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை அதர் கார்னர் பாயிண்ட்னு கேட்கும். இந்த இடத்துல ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன். இப்போது எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் 100,50க்கு எனக்கு வேணும், லென்த் 100க்கும் விட்த்து 50க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைமென்ஷன்ஸை பிக் பண்ணிங்கன்னா ஸ்பெசிஃபை லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள்னு கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் 10 ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட் வேல்யூவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் 100 டைப் பண்ணி ஒரு என்ட்ரு கொடுக்கலாம். அடுத்து ஸ்பெசிஃபை விட்த் ஃபார் ரெக்டாங்கிள்னு கேட்குற இடத்துல 50 டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150க்கு இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஆனால் இன்னும் நம்ம இந்த ரெக்டாங்கிளுக்கு இன்னொரு கார்னர் பாயிண்ட் நம்ம இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணல. அதாவது இந்த பக்கம் இந்த ரெக்டாங்கிள் இருக்கணுமா, இந்த சைடா, கீழையா, இல்லை இங்கேயான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இன்னொரு கார்னர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ரெக்டாங்கிள் ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ நான் இந்த பக்கம் செகண்ட் கார்னர் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணோடனே எனக்கு இந்த ரெக்டாங்கிள் செட் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு ஒரு ரெக்டாங்கிளோடைய ஏரியா தெரியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 அப்படிங்கிற ஏரியா எனக்கு தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணுறீங்க. ஸ்பெசிஃபை அதர் கார்னர் பாயிண்ட் கேட்குற இடத்துல ஏரியா கேட்கும்போது என்டர் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இன் கரண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு கேட்குற இடத்துல நான் ஒரு 5000 கொடுத்துக்கிறேன். டைப் பண்ண உடனே எனக்கு ஏரியா எடுத்துக்கிச்சு. உடனே calculate rectangle based on length இல்லைனா width. இப்போ லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொடுத்துட்றேன். 50 அதுவே கால்குலேட் பண்ணி 100 × 50 5000 எனக்கு எடுத்துக்கிச்சு. இதுவே ரெக்டாங்கிளில் ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 5000. இப்போது விட்த்துன்னு கேட்குற இடத்துல விட்த்து நீங்கள் பிக் பண்ணிவிட்டு விட்த்து எனக்கு ஒரு 100. இப்போ லென்த்து 50 அதுவே எடுத்துக்கிச்சு. விட்த்து 100 கால்குலேட் பண்ணி எனக்கு இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ அதே ரெக்டாங்கிளில் ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணுறீங்க. ரொட்டேஷன் அப்படின்னு கேட்குது. இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம ரெக்டாங்கிள் 0 டிகிரியில் தான் வரைஞ்சிட்ருக்கோம். இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ டிகிரியில் எனக்கு இந்த ரெக்டாங்கிள் இன்க்ளைண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போது ஸ்பெசிஃபை ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படின்னு கேட்குற இடத்துல நீங்கள் 13 டைப் பண்ணிங்கன்னா 30 டிகிரி இன்க்ளினேஷனில் இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிரும். இதில் நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் பார்த்தீங்கன்னா 100, விட்த் ஒரு 50. அப்போ 30 டிகிரி இன்க்ளினேஷனில் எனக்கு இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். இன்னும் நான் செகண்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணாதனால இது இன்னும் ஆக்டிவ்லேயே இருக்குது. ஸோ செகண்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணும்போது ஒரு 30 டிகிரி இன்க்ளினேஷனில் லென்த் 100க்கும் விட்த் 50க்கும் எனக்கு இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் ரெக்டாங்கிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.